ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி வாழைப்பூ கோலா உருண்டை. நம்ம சிக்கன் கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை எல்லாம் சாப்பிட்ருப்போம். இது வாழைப்பூ கோலா உருண்டை. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாதி வாழைப்பூ தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். நான் இந்த தோலெல்லாம் அப்படியே பொடியாக நறுக்கி தான் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற பூ ஒண்டி எடுக்க மாட்டேன். கூடவே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற வாழைப்பூவை தோலோடு நறுக்குனதுனால தான் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் பூ ஒண்டி சாப்பிட்றவங்கன்னா பூ ஒண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நார் எடுத்துகிட்டு வெறும் பூ ஒண்டி எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த சோம்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதோட இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்க போகிறோம். உடச்சக்கடலை. ஒரு கப் அளவுக்கு உடச்சக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்ஸி மூடி போட்டு நல்லா இது மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த வெங்காயத்துக்கு தண்ணியே இதில் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க முடியும். அதுக்கு தான் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி கிடச்சிருக்குது. இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை இருந்ததுனால கொத்தமல்லி இலை யூஸ் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ரெண்டு சைடையும் வேக வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது டொமேட்டோ சோஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டேன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இல்லைன்னா நம்மளுக்கு டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் எல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.